அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ் பக்கிருபையில் நாங்கள் நல்லா இருக்கிறோங்க. இன்றைக்கி அப்படியே ஒரு வீடியோ தான் உங்ககிட்ட நான் பேச போகிறேன். காரணம் நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம மொபைல் எல்லா 2 மொபைலுமே ரொம்ப பழசாகி ரொம்ப பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கனால எடிட் பண்ண முடியல. ஏன்னா இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே போட வேண்டியது இருக்குது. ரீசெண்டாக எங்கள் காலேஜ் போயிட்டு வந்தோம், அந்த வீடியோஸ். அப்புறமா வேதாகம் நண்பன் அங்கேயும் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். வேதாகம் நண்பனத்தில் வேதாகம் நண்பன் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் பைபிள் அந்த ரெக்கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் எடுத்துகிட்டு வந்தது கொஞ்சம் ஃபைல் மிஸ் ஆகிடுச்சு. அது வேறு என்ன பண்ண போகிறோம் நம்ம தெரியல. அப்படியே இது பெண்டிங் எல்லாமே இருக்குது. ஏன்னா சாம் தான் எடிட் பண்ண முடியும். அந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற வீடியோ எல்லாம் சாம் எடிட் பண்ணி தான் போட முடியும். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, என்னுடைய குட்டி ரூம்பை கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இது இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து நான் ஸ்டோனெல்லாம் எடுத்து இது மாதிரி குட்டி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இது மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா, வேறு எதுக்காவது ஸ்டோன் யூஸ் பண்ணும்போது நான் அந்த ஸ்டோனை எடுத்துப்பேன். இது மாதிரி ஸ்டோன் கிளிப்பு பீட்ஸு எல்லாமே பழசாச்சுன்னா நான் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா நான் கிராஃப்ட் செய்கிறதுனால எனக்கு யூஸ் ஆகும் அதுக்காக. அதுக்கு அடுத்தது தலானிகள் இருக்குது. உரை பெட்ஷீட் எல்லாமே துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷினில் போட்டிருக்கேன். அப்புறமா இது என்னுடைய ஒயிட் ட்ரெஸ் மடித்து வச்சுருக்கேன். நாளைக்கு கொயர் இருக்குல்ல, சர்ச்சு சண்டே, அதனால் அது போடணும், அயன் பண்ணணும். அதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். ஒயிட் ட்ரெஸ் எடுத்தோன்னா நான் ஒன்று ஸ்டிச் பண்ணேன், அது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதெல்லாமே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. நமக்கு தைராய்டு இருக்கனால உடம்பு எப்போ கூடுது எப்போ ஒல்லியாகுதுன்னே தெரில. ஒல்லியே ஆகவே இல்லை. உடம்பு குண்டாகிட்டே தான் போகுது தவிர உடம்பு ஒல்லி ஆக மாட்டேங்குதுங்க. அதுக்கு அடுத்தது இன்றைக்கி ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்துச்சு. ப்ரேயருக்கு போயிட்டு வந்துட்டு சாம் வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறமா எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்குது. துணி வேறு தைக்கணும். அது வேறு சாரீ, அதை நான் தைச்சி ரெடி பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 10 சாரிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வேறு நம்ம தைக்கணும். 2 பக்கமும் சைடு ஓரம் அடிக்கணும். அதுக்கு அடுத்தது இது பார்த்திங்கன்னா என்னுடைய ஹை ட்ராப்ஸ். இதுதான் லாஸ்ட் டைமாக நம்ம கண் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது எனக்கு தந்தது உங்களுக்கு தெரியும். இது மார்னிங் ஊற்றணும், ஆஃப்டர்நூன் ஊற்றணும், நைட்டும் ஊற்றணும். நேற்று என்ன ஆச்சுன்னா, நான் மறந்துடுறேன். நான் இது ஊற்றுறதுக்கு நான் மறந்துடுறேன். சாம் அதிகமாக வீட்டில் இல்லைனால நானே தான் எனக்கு ஊற்றிப்பேன். அதனால் என்ன ஆச்சுன்னா, என்னால் கண்டினியூவாக மருந்து ஊற்ற முடியாமல் போயிடுச்சு. இப்போ இது 3 வேலைக்கு போட்டனால இப்போ எனக்கு ரொம்ப கண் துடிச்சிட்டே இருக்கும். இப்போ நான் இது கொஞ்சம் போட்டுட்ருக்கனால எனக்கு அந்த கண் துடிக்கிறதெல்லாம் நின்றுருக்கு. அப்புறமா மே 9th தான் நான் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது. இன்னும் நான் போகலை. 1 மாதம் கழித்து செக்கப்புக்கு வர சொன்னாங்க. நாங்கள் போகலை. இது பார்த்திங்கன்னா என்னுடைய கிளிப்ஸு, ஏர் பேண்டு அதிகமாக இதில் நிறைய எனக்கு கிஃப்ட்டு வந்தது இருக்குங்க. வாங்க இன்றைக்கி நான் அதே சொல்கிறேன் என்னென்ன கிஃப்ட்டு வந்துச்சுன்ட்டு. அதுக்கு அடுத்தது இந்த ரேக் இப்படி இருக்கும். இங்கே தான் ஏசி போட்டிருக்கோம். இது ரொம்ப சின்ன ரூமு. இது 10க்கு 10 கூட கிடையாது. இது ரொம்ப குட்டி ரூம். ஒரு கட்டில் போடலாம், அவ்வளோதான். பீரோ கூட இந்த இடத்துல வைக்க முடியாது. பீரோ வச்சா திறக்க முடியாது. ஒரு கட்டில் போடலாம். அப்படியே அந்த கட்டில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இது இருக்குல்ல, அந்த செல்ஃப் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. நல்லா ஒரு 2 பேர் படிக்கிற அந்த தாராளமாக அந்த பெரிய கட்டில் போட்டால் அந்த செல்ஃப் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப இறுக்கமான ஒரு சின்ன ரூம் தான். அதுதான் நேற்று நான் சொல்லியிருந்தேன். அம்மா அப்பா அது டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். அப்புறமா நிறைய மன கஷ்டங்களெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நம்ம என்ன பேசலான்னா, உங்களுக்கு எப்படி லைஃப் எல்லாம் போகுதுன்ட்டு கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு நாங்கள் ரீப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். வாங்க எடுத்து வச்சுக்கிட்டே பேசலாம். இது பாருங்கள், சால்வை. அப்பா இந்த கட்சியிலலாம் கொஞ்சம் இருப்பார். அப்போ நிறைய சால்வை எடுத்துகிட்டு வைப்பார். அவர் ஏதாவது ஒரு கட்சிக்கு அப்போல்லாம் கூப்பிடுவாங்க பாருங்கள், 500 ரூபாய் தரேன், எந்த கட்சிக்கு வாங்க அப்படின்ட்டு. அப்போல்லாம் போகும்போது நிறைய சால்வை கொண்டு வருவார். அந்த சால்வைகள் தான் இது. அதுக்கு அடுத்தது அதுதான், நான் இந்த கிளிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இது மாதிரி தான் கூடையில் தான் போட்டு வச்சுப்பேன். ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம் இது பார்த்திங்கன்னா, நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜெனிஃபர் அவங்கக்கிட்ட நான் ஒர்க் பண்ண பார்த்திங்களா, அவங்க எனக்கு இது கிஃப்டாக கொடுத்தது. இதெல்லாம் வாஷ் பண்ணணும்.
இதுவும் எனக்கு கல்யாணி ஆண்டி இருக்காங்க. கல்யாணி ஆண்டியோட பொண்ணு நம்ம இந்து சிஸ்டர் வந்து அவங்கள பார்க்க போகும்போது எனக்கு கிஃப்டாக கொடுத்தது இந்த கிளிப்பெல்லாம், இந்த பேண்டெல்லாம். இதில் ஒரு 5 கலர் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா அக்கா ஒருத்தவங்க கிஃப்டாக கொடுத்தாங்க. இந்த பேண்டெல்லாம் எல்லாமே வாஷ் பண்ணணுங்க. கிளிப்பெல்லாம் நான் இந்த கொடுக்குள்ள போட்டு வச்சுப்பேன். இது வந்து சாம்க்கு கொடுத்த கிஃப்ட்டு கேமரா பார்க்கும்போது தான் கொஞ்சம் நமக்கு ஃபீலிங் ஆகிடுது. ஏன்னா நாங்கள் வந்து கேமரா வந்து கொடுத்துட்டோம், அவங்க எல்லாருக்குமே தெரியும். கஷ்ட காலம் வந்ததுனால கேமராவை அடகு வச்சு அப்படியே சாம் கேமராவை விற்றுட்டாரு. அந்த சின்ன கேமரா தான் நமக்கு இருக்குது. கேபி வந்து அந்த கேமரா கேட்டு விளையாடுவாங்க, எல்லா குழந்தைங்களும் கேட்டு விளையாடுவாங்க. வரவங்களுக்கெல்லாம் அந்த கேமரா பார்த்தா ரொம்ப பிரியமாயிடும். அதில் லைட் எரியாமல் போயிடுச்சு. இந்த சொன்னல இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நான் வச்சுப்பேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள். நாங்கள் இன்றைக்கி மத்தியானம் தோசை தான் சாப்பிட்டோம். காலையில் வந்து ஒரு 3 தோசை கொண்டு போனோம். அதில் 1.5 தோசை நானும் சாமும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகிறதுக்கு எங்களுக்கு இங்கேருந்து எங்கள் சர்ச்சுக்கு ட்ராவல் வந்து நாங்கள் போகிறது 1/2 ஹவருக்கு மேலேயே ஆகிடும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா, இப்போ எனக்கு ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கனால என்னால் எதுவுமே சாப்பிடாமல் இருக்க முடியாது. அப்படியே ரொம்ப பயங்கரமாக சாப்பிடாமல் இருந்து நம்ம உயிர் போகிறதுக்கு, அதனால் ஏதாவது வாயில் கிடைக்குதோ அதை நாங்கள் சாப்பிட்டு தான் போகிறோம். ஏன்னா ரொம்ப சாப்பிடாமலாம் எங்கேயுமே வந்து போக முடியலங்க. நைட்டு வந்து சாம் வந்து ஒரு வீடியோ போடுவார் நினைக்கிறேன். இது வந்து இந்த நம்ம ஹேர் கட் பண்ணோம்ல கிரிஜாக்கா மேக்கப் ஆர்டிஸ்ட், அவங்க வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தது. நிறைய கிஃப்ட்டு தான் நான் வச்சுருப்பேன் இதுக்குள்ளெல்லாம். இது சாம் எனக்கு இப்போ ரீசெண்டாக வாங்கி கொடுத்தது. இது வந்து எனக்கு இது மாதிரி இப்போ தான் நான் போடாமல், ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு போகும்போது சாதாரணமாக இருக்கிற கிளிப்பு வந்து நம்மளால் போட்டு போக முடியல. அதனால் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறது வாங்கினேன். இது 85 ரூபா 87 ரூபா ஜோசப் ஸ்டோரில் வந்து வாங்கினோம். நல்லா இருக்குது கிளிப்பு, குவாலிட்டி சூப்பராக இருக்குது. என்னுடைய முடிக்கு கரெக்டாக பத்துது. ஏன்னா சிலதெல்லாம் பத்தாது. அதுதாங்க நமக்கு வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்கு போகணுன்ட்டு. ஆனால் நம்மக்கிட்ட அந்த வருமானம் வந்து இருக்காது. ஏன்னா அப்பா நம்மலாம் சொந்த வீடு வாங்குறதே ஒரு கனவு தான். கனவாகவே போயிட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி. ஆனாலும் நமக்கு ஒரு அல்பாசை இருக்குல்ல, ஏஸ்பா கிட்ட சொந்த வீடு வேணும் அந்த ஜபம் மட்டும் எனக்கும் சாமுக்கும் குறையவே இல்லை. ஏன்னா நான் ஃபஸ்ட்டெல்லாம் கேட்டதே இல்லை. நானே நம்ம சேனலில் சொல்லிட்டு இருக்கேன், எங்கள் சொந்த வீடெல்லாம் தேவையில்லைங்க, வாடகை வீடு, ஒரு பால்கனி, ஒரு மாடி இருந்தாலே போதும், நல்லா நம்ம என்ஜாய் பண்ணலாம், அப்படியெல்லாம் நான் ஓவராக டைலாக் விட்டுருக்கேன். அப்போ வந்து நிறைய சிஸ்டர் கோவப்பட்டுட்டு, என்னங்க ஒரு சொந்த வீடு வேணான்னு சொல்கிறீங்க, லாஸ்ட் வரை வாடகை வீட்டிலே இருக்க முடியாது, உங்களுக்கு இப்போ அது ஈஸியாக இருக்கும், நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கூட கிடையாது அப்படின்ட்டு அப்போல்லாம் வந்து நிறைய பேர் வந்து திட்டல. அவங்க இது சொல்லும் போது எங்களுக்கு புரியல. ஏன்னா நாங்கள் வந்து அப்போ ரொம்ப குட்டி பிள்ளைகளாக இருந்தோம். குட்டி பிள்ளைகள்னா என்ன சொல்கிறது, ஒரு நம்ம யூடியூப் சேனல் தொடங்கும் போது 25 வயசுல யூடியூப் சேனல் தொடங்கிட்டோம். அப்போ அவங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கு புரியல. நமக்கும் வயசு ஆகும்ல, ஒரு 30 வயசு ஆகும்போது தான் நமக்கு அதை பற்றி தெரியும். இப்போ சொல்லும் போது தான் புரியுது அவங்களாம் எதுக்கு நம்மளுக்கு அப்படி சொன்னாங்கன்ட்டு. ஏன்னா அதாவது ஒரு வயசு வர இருக்கும்போது தான் நம்ம வாடகைக்கு வீட்டுக்கு மாறும்போது பெட்டி ஜாமான்கள்லாம் தூக்கிட்டு போக ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறமா அது நமக்கு கஷ்டமாயிடுது. இப்போல்லாம் எங்களுக்கு ஐயோ திரும்பியும் ஜாமான்களை தூக்கிட்டு அலையணுமா அப்படின்னு மனசு வந்துடுது. அப்போ எனக்கு புரியல, இப்போ புரியுது. எல்லா சிஸ்டருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அது மாதிரி தான் எல்லாருக்குமே அந்தந்த வயசில் தான் நமக்கு புரியும், அதுதான் நமக்கு புரியாது பாருங்க. அப்போல்லாம் நான் வந்து சொன்ன மாதிரி தான், என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படிலாம் நான் நினச்சிருக்கேன். இப்போ வந்து இது வந்து பாருங்கள், ஐரின் அக்கா கொடுத்த கிஃப்ட். இந்த கிளிப்பை பார்க்கும்போது தான் நான் ஆச்சரியப்பட்டேன். என்னடா இது ஸ்டோனெல்லாம் குப்பை மாதிரி குட்டி ஒரு கம்மில் இது போட்டு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு யோசித்தேன். மொபைல் கொஞ்சம் ரொம்ப மக்கார் ஆயிடுச்சுங்க, மொபைல் 2மே போயிடுச்சு. இப்போ கூட நான் பேசிகிட்டே இருக்கும்போது கட்டாகவும் போன வீடியோ மாதிரி, அதனால் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா மொபைல் கண்டிஷன் அப்படி இருக்குது. ஓகே, இது நான் 2 பாக்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து சாம் வந்து மகாபலிபுரம் நாங்கள் போயிருந்தோம் பார்த்தீங்களா, அப்போ வாங்கி கொடுத்தது. மகாபலிபுரம் எப்போ போனோன்னே நமக்கு 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆன பாக்ஸ் தான். நாங்கள் என்ன பண்ணோன்னா, சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் பேரம் பேசி இது ஒரிஜினலாக வாங்கினா நமக்கு ரேட் அதிகம். இது வந்து இது இன்னொன்று எல்லாம் சேர்த்து ஒரு 250க்கு எனக்கு தந்தாங்க. எல்லாம் இதோட செட்டு ஒரு 2 பாக்ஸ் குட்டி பாக்ஸ் வரும், அதெல்லாம் சேர்த்து.
இந்த பாக்ஸ் எனக்கு எங்கள் மாமியார் கொடுத்த கிஃப்ட்டு. அம்மா வந்து இந்த பாக்ஸு அப்போ கொடுத்தாங்க. ஆனால் இது ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, இந்த கட்டையெல்லாம் இப்போ வீரல் விட ஆரம்பிக்குது. இது மாதிரி பாக்ஸ் வாங்கும்போது நமக்கு இது மாதிரி வீரல் விட்டுரும். ஒரிஜினல்னால் அப்படியே இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், எங்கள் தாத்தா காலத்தில் செஞ்சது. இந்த ஒரிஜினல்லாம் அப்படியே இருக்கும். இது வந்து சும்மா ஏதோ ஒரு மரத்தில் நமக்கு பெட்டி செஞ்சு தராங்க. ஓகேவா? அது மாதிரி தான். அப்புறம் நினச்சோம் இப்போ எனக்கெல்லாம் இப்போ எனக்கும் ரொம்ப ஆசை தான். இந்த மாடி வீடு, மாடியில் இருக்கிறது, இந்த பால்கனி எல்லாமே நம்ம வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவோம்ல. எப்படி நம்ம அது மிஸ் பண்ணாமல் இருப்போம் நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும், நான்லாம் மாடியிலே தான் கிடப்பேன். எப்போ பார்த்தாலும் மாடி மாடி மாடி. ஏன்னா நம்மளுக்கு வந்து நான் வந்து எப்படி தெரியுமா நினைப்பேன், மாடி பால்கனி வீடெல்லாம் நம்மளால் ரொம்ப பெரிய அமௌண்ட்டெல்லாம் போட்டுட்டு இந்த டூரு கொடைக்கானல் அங்கெல்லாம் போய் சுற்றியே பார்க்க முடியாதுன்னா அதுக்கு ஒரு காலம் வரும். இப்போ அந்த காலத்துக்கான நேரம் நம்மக்கிட்ட இல்லைன்னு நான் நினைப்பேன். ஏன்னா அதுக்கு போனால் நம்ம ஒரு மணி செலவு பண்ணணும், அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து மாடி பால்கனி இருக்கும்போது நம்ம அந்த இயற்கை அழகை நம்ம எந்த காசு கொடுத்து பார்க்க தேவையில்ல, அழகாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் வீடு. ஆனால் எனக்கு அது மட்டும் தான் ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். சாம்க்கு வந்து ஒரு எய்ம் என்ன தெரியுமா, நம்ம இந்த வீட்டில் இருந்து போகும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு லீஸ் வீட்டுக்கு தான் போகணும். இதுக்கு மேலே நம்ம வாடகை வீட்டுக்கு போகக்கூடாது. அதுக்கு வந்து காசு சேர்க்கணுன்ட்டு சாமோடைய மிகப்பெரிய ஒரு கனவு, லட்சியம் என்ன வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, ஐயோ பால்கனி இப்போவுமே எங்கள் ஹவுஸ் ஓனர் அங்கிள் ஆண்டி இருக்காங்களா, அவங்களுடைய வீடு வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடு இருக்குது. நான் நம்ம யூடியூப் சேனலில் கூட போட்டேன். அந்த வீடு வந்து சூப்பராக இருக்கும் பால்கனியோட. அந்த வீடு கூட நல்லா இருக்கு. நான் வந்துடுறேன் அங்கிள் சொன்னேன் அந்த வீட்டுக்கு நான். அது மாதிரி சாமுடைய இது வந்து இப்போ அப்படி தான் இருக்குது. நீ கஷ்டப்பட்டு நீ காசு சேர்த்துட்டு நம்ம வந்து லீஸுக்கு போவோம், இதுக்கு மேலே நம்ம வாடகைக்கு போகக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்போ லீஸுக்கும் யாரும் வாடகை வீடெல்லாம் கொடுக்கறது இல்லைங்க. அவங்களும் கொஞ்சம் உஷாராயிட்டாங்களா, வாடகைக்கு தான் இப்போ வீடு எல்லா இடத்துலையுமே இருக்குது. எங்கள் அத்தையெல்லாம் லீஸுக்கு தான் இருக்கிறாங்க. குரு வீட்டில் நான் சொன்னல, அவங்கெல்லாம் வந்து லீஸுக்கு தான் இருக்காங்க. 10 lakhs அவங்க இருக்கிற வீடெல்லாம். அது மாதிரி சாமுடைய கனவு அப்படி. நாங்களும் அதனால் இந்த வீடை விட்டு போகும்போது நம்ம வந்து ஒரு லீஸுக்காவது ஒரு வீடுக்கு போகணும், சின்ன வீட்டுக்காவது போகணும் அப்படின்னு ஆசை. நம்மளுடைய லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சாம் வேறு மெசேஜ் பண்ணுறாரு, எங்கே இருக்காது தெரில, வேலையில் தான் இருந்தார். குழந்தை என்ன பண்ணுறாரு தெரில. இப்போ நான் வீடியோ கட் பண்ணேன்னா எல்லாமே போயிடும். இது வேற ஒரு ப்ராப்ளம்ங்க. கட் ஆச்சுன்னா நீங்கள் எதுவுமே நினச்சிக்காதீங்க. அப்புறமா இந்த கிளிப்பு வந்து நான் வாங்கினேன். இதில் வந்து ஒரு 3 பேரோ 5 ஏதோ எத்தனை பேரோ வரும். அது நான் 2-3 கிஃப்ட்டு கொடுத்துட்டேன். இதுக்கு ஒரு பேரை காணும். நல்லாயிருக்கும் இந்த கிளிப்பும். இதெல்லாம் நான் வந்து நிறைய பேருக்கு தெரியும், நான் கிளிப்பு நிறைய இதுக்கு நான் செலவே பண்ண மாட்டேன். நான் கொஞ்சம் வீட்டு பொருள் ஆர்கனைசேஷனுக்கெல்லாம் நான் அப்போ செலவு பண்ணியிருக்கேன்னா அது வந்து ஒரு 500 ரூபாய் அது மாதிரி தான் நான் செலவு பண்ணியிருக்கேன். அதிகமாகலாம் நான் செலவு பண்ணதில்லை. இப்போ வந்து நான் டோட்டலாகவே எல்லாமே கட் பண்ணிட்டேன். அதுலேருந்து நான் எப்படி விடுபட்டேன்னு வந்து நான் வந்து ஒரு சாட்சியாக சொல்லணுன்னா, நான் ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா எனக்கு இந்த பொருள் மேலே இருக்கிற ஆசைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. நான் எங்கே போனாலும் எல்லா பொருளுமே நான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் என்கிட்ட காசு இல்லை. ஆனால் அந்த கட்டுப்பாடு நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம இருக்குன்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு 1000 ரூபாய் தாங்க இருக்குது நம்மக்கிட்டேயே. நம்ம என்ன பண்ணுவோம், 200 ரூபாய் தானே வாங்கிட்டு வந்துக்கலாம், அப்புறமா 200 ரூபாய் வந்து சம்பாதிச்சிக்கலாம், சாம் வண்டி ஓட்டுறாருல அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லிவிட்டு நான் சில பொருளெல்லாம் வாங்கிட்டு வருவேன். நான் அப்படியே சாம கேட்டால் தெரியும், நான் இப்போ அப்படியே எல்லாமே கம்மி பண்ணிட்டேன். இப்போதைக்கு நாங்கள் வந்து வாங்கி வச்சுருக்க அந்த கடன்களை அடைக்க தான் எங்கள் காசு எல்லாத்தையும் சேர்த்து குருவி சேர்க்குற மாதிரி நம்ம அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதை வாங்கிக்கலாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். இதெல்லாம் இந்த கிளிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு சங்கீதா, அவள் கிட்டத்தட்ட 20 years ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இது வாங்கி கொடுத்தாங்க. நான் இன்னும் பத்திரமாவாக வச்சுருக்கேன் அவன் ஞாபகமாக இந்த கிளிப்பை. அதுக்கு அடுத்தது இது எங்கள் பிரியா, எங்கள் அத்தை பொண்ணு கொடுத்தது, அது வச்சுருக்கேன். இது நான் வாங்கினது. இதில் நான் இது மட்டும் தான் நான் வாங்கினது, மிச்சம் எல்லாமே எனக்கு கிஃப்டாக வந்துச்சு. அது மாதிரி இப்போ என்னென்னா எனக்கு அதுலேருந்து ஏஸ் பாக்கெட் ஜமம் பண்ணி இப்போ எனக்கு அந்த ஆசைகளே இல்லை. இப்போ நான் எங்கே போனாலும் பார்ப்பேன், எப்பவுமே நான் சொல்லுவேன் ஷாப்பிங் தான் நம்ம
அப்படியே பார்ப்போம். லுக்கிங், ஷாப்பிங், சீயிங் சாமி என்ன வேணால் போட்டுக்கோங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்துடுவேன். அவ்வளோதான். ஏன்னா நமக்கு அதெல்லாம் கட்டுப்பாடுகள் வேணும்ல. ஏன்னா நமக்கு இப்போ எது இம்பார்ட்டனோ அதுதான்ட்டு நான் அந்த பக்குவத்துக்கு வரையே எனக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. இதெல்லாம் நான் ஃப்ராங்காக எதுக்கு சொல்கிறேன்னா, என்ன மாதிரி சில பேர் இருப்பீங்க, அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். யாருங்க உங்களுக்கு பண்ண மிஸ்டேக்கெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருப்பா யூடியூப்பில். நீங்கள் வந்து என்னுடைய ஃபேமிலி, அதனால நான் சொல்கிறேன். அதனால அந்த ஆசையிலேருந்து, அந்த பொருள் ஆசையிலேருந்து, இச்சையிலேருந்து வர்றதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போதைக்கு ஏஸ்பா வந்து ரொம்ப கிருபையாக எனக்கு விடுதலை கொடுத்துருக்காரு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஏதாவது பார்த்தா வாங்குவேன். இந்த நம்ம நிறைய பேரை மீட் பண்ணுறோம்ல, அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்க வந்து நான் வாங்குவேன். ஏன்னா அது வந்து வாங்காமல் இருக்க முடியாது. நம்ம ஒருத்தவங்க பார்க்க போகும்போது நம்ம வந்து கனம் பண்ணுறது வந்து நம்ம கொடுக்குற அன்பளிப்பு மூலமாக தான் நம்ம வந்து நம்ம அன்பை தெரியப்படுத்த முடியும். ஐயோ, இந்த கிளிப்பு உடஞ்சிச்சு போல். இது லவ்லி தமிழ் சேனல் நம்ம ஜெனி அக்கா கொடுத்ததாங்க நிறைய கிளிப்பு. இந்த நான் கொரியன் கிளிப்பெல்லாம் வச்சுருக்கிறது அக்காவுக்கு எனக்கு கிஃப்ட் பண்ணதான் நிறைய நான் வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே ஒரு சேனலில் போட்டிருக்கோம். நான் லிங்க்கு வேணால் அப்புறமா வந்து கொடுக்குறேன். சாம் தஞ்சாவூர் போகும்போது அக்கா கிஃப்டாக கொடுத்து அமிச்சாங்க. இதெல்லாம் அக்கா கொடுத்தது தான். இதில் இந்த பீட்ஸ் கொட்டிடுச்சு. இந்த பீட்ஸ் எல்லாம் நான் வாங்கி இதை ஒட்டி நான் யூஸ் பண்ணணும்னு வச்சுருக்கேன். இதெல்லாம் இதில் நான் ஒன்று வாங்கினேன், அக்கா 3 கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. நான் ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட தான் வாங்குவேன். இப்போ எதுவுமே வாங்குறதில்ல. ஏன்னா போதுங்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட இப்போ கிளிப்ஸ் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு போடுற கிளிப்பு மட்டும் தான் கொஞ்சம் இல்லை. அது சாம் சொல்லியிருக்காரு, அப்பப்போ நான் உனக்கு ஒன்று வாங்கி தரமா அப்படின்னு இருக்காரு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து என்னுடைய யூடியூப் மூலமாக தான் ஃப்ரெண்டு கீர்த்தி வந்து தாய்லாண்ட்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்த கிளிப்பு. இதில் வந்து நான் கல் ஓட்டணும்னு வச்சுருக்கிறேன். கல் ஓட்டின பிறகு நான் காட்டுறேன். ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட்டு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னை மீட் பண்ணி எனக்கு எல்லாமே வந்து நல்ல இந்த கொரியன் உட்டன் ஸ்பூனெல்லாம் என் ஃப்ரெண்டு எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தது. அதெல்லாம் எவ்வளோ விலை தெரியுமாங்க. கீர்த்தியெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இது அவங்க கொடுத்தது, என் ஃப்ரெண்டு கொடுத்தது. அப்படியே இதெல்லாம் ஸ்டோன் ஓட்டணும், அதனால இதை வச்சுருக்கேன். இது கோஸ்டர் வந்து கிறிஸ்மஸ் ப்ரேயருக்கு போயிருந்தோம். அங்கே வந்து இந்த பிளேட்டு, கோஸ்டர் அது மாதிரி கிஃப்ட்டு எங்களுக்கு கிடச்சிச்சு. அதில் இந்த பிளேட்டெல்லாம் நான் வந்து கிஃப்ட்டு பண்ணிட்டேன். இது மட்டும் நான் வச்சுருக்கேன். அது கொடுத்தவங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கள் ஆண்டி வீட்டில் கொடுத்தாங்க, ப்ரேயருக்கு போகிற வீட்டில். அது மாதிரி தான் நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம சாம் சொல்லுவார், இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்மளுடைய பயணம் வந்து இந்த பூமியில் எவ்வளோ நாள் நமக்கு தெரியாதுங்க. நம்ம இப்படி இப்போ பேசுகிறோம், ஆனால் எல்லாமே கற்பனை பண்ணுவோம், அது ஒன்றுமே நடக்காது. ஆனால் அதை சாத்தியம் பண்ணி கொடுக்குறது ஏஸ்பாவால் மட்டும்தான் முடியும். அதுதான் நான் வந்து ரொம்ப விசுவாசிப்பேன். ஓகேவா? அதனால் எல்லாமே கண்ட்ரோலில் வர்றதுக்கு அவ்வளோ நாள் ஆச்சு எனக்கு. இன்னும் நான் நிறைய விஷயங்கள் ஏஸ்பாக்கிட்ட கேட்டுட்ருக்கேன். நான் ஒல்லி ஆகணும்னு கேட்டுட்ருக்கேன். தைராய்டு எல்லாமே நார்மலாக வந்துச்சு, ஆனால் டேப்லெட் கண்டிப்பாக போடணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அப்புறமா வெயிட் லாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஹெல்த்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் நம்ம சரி பண்ணணுன்ட்டு இப்போ தான் நான் வந்து முடிவு எடுத்துட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். சாம்பார் செய்யணும்னு நினச்சேன். எப்பவுமே மணி எத்தனை மணி ஆயிடுச்சு? 6 ஆக போகுது. ஏன்னா சர்ச்சைக்கு கிளம்பி